வீட்டு சமையல்னால நம்மளுக்கு வந்து தினமும் வந்து என்ன சமைக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறது ஒரு காராமணி மசாலா. இப்போ ஃப்ரெஷ் காராமணி சீசன்ல கிடைக்கிறதுனால, இத யூஸ் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான மசாலா. இத வந்து நம்ம பூரி, சப்பாத்திக்கு தொட்டுக்கலாங்க. இந்த காராமணி மசாலா செய்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்துட்டு வந்துடலாம். காராமணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த வெள்ளை காராமணி 1 கப் அளவு, சிகப்பு மிளகாய் 3, தேங்காய் துருவல் 1 கப் அளவு, தாளிப்பதற்கு சீரகம், பொடியாக அரிந்த தக்காளி 100 கிராம், அரிந்த வெங்காயம் 60 கிராம், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, தகுந்தளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். கிரேவி செய்யறதுக்கு வந்து காராமணி முக்கியமாக வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப அந்த வெள்ளை காராமணியை வந்து நீங்கள் வேக வச்சுக்கணுங்க. இல்லைன்னா ட்ரை காராமணி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். ட்ரை காராமணியாக இருந்தால் முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் 2 இல்லைன்னா 3 விசிலில் வெந்துடும், வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ் காராமணியாக இருந்தால் ரொம்ப சீக்கிரம் வெந்துடுங்க, ஒரே விசிலில் வெந்துடும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுனாக்கா 2 விசில் போட்டால் போதுமானது. இப்போ இங்கே வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. இந்த இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மிளகா போடுறீங்களோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பொதுவாக வந்து பூண்டு வந்து வறுக்கிறதுலையும் சேர்ப்போம், கடைசியில் தாளிக்கிறதுலையும் சேர்ப்போம். அதனால் வந்து இந்த வதக்கிறதுல வந்து ஒரு 3 4 பல்லு போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் வதங்கிய பிறகு இதிலேயே தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலி நார்த் இந்தியன் ஸ்டைல்னு சொல்ல முடியாதுங்க, கொங்கணி சைடெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் இது. கொஞ்சம் பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கிய பிறகு சும்மா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கூட போடலாங்க. கொஞ்சம் ஒரு வாசனைக்கு இதை வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு இதோட சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஈரமெல்லாம் அப்சார்ப் ஆகிடுச்சுங்க. தக்காளி வதங்கினாக்க நல்லா அது ஒரு மாதிரி தண்ணீர் பதம் வந்து எவாப்ரேட் ஆன பிறகு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். அப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரணுங்க. இதில் வந்து அரைக்கிறப்ப நான் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக புளி, ஒரு மேல் புளி வந்து சும்மா ஒரு ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதோட வந்து வேக வச்சு வச்சுருக்கிற காராமணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக. தகுந்தளவு உப்பு இதிலேயே சேர்த்துறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கு பிறகு அரைச்சிக்கலாம். வறுத்து கொடுத்த மசாலா பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே இந்த வானலியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மற்ற கிரேவி மாதிரி அதிகமான எண்ணெய் தேவை கிடையாது. கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாம். ஒரு அரைக்கிறதுல பூண்டு போட்டிருந்தாலும் ஒரு 2 புல்லு பூண்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் இது மேலே போட்டாக்க ஒரு வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக. இதுக்கு வந்து சௌலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரேவிக்கு. என்னோடய ஃப்ரெண்டோடைய அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபிங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். பாருங்கள், இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நிறம் மாறட்டும். செவக்க ஆரம்பித்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொதுவாக இதுக்கு அவங்க வெங்காயம் சேர்க்கலைங்க, ஆனால் வால்யூம் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டுங்க. செவந்த பிறகு நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து அரைச்சதுனால நம்ம அதிக நேரம் வந்து கொதிக்க விட வேண்டியது இல்லைங்க. அதிக நேரம் ஃப்ரை பண்ணவும் வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பச்சை வாடை நீங்கிற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டால் போதுமானது. இப்போ ஃப்ரெஷ் காராமணி சீசனில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து பூரி சப்பாத்தி அதுக்கும் தொட்டுக்கலாம், ப்ளெயின் ரைஸு கூட போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். இதுலேயே உப்பு காரம் எல்லாமே போட்டுட்டாங்க. இப்போ இந்த வேக வச்ச காராமணி சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிச்சா போதுமானது. அதிக நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது பாருங்கள், நல்லா இது கொதிக்குது. அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எப்போவுமே தேங்காய் சேர்க்குறப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் வித்தியாசமான காராமணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பூரி சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணுறோம் பாருங்கள், அதாவது காரம் ஜாஸ்தி இல்லாமல் ரைஸ் மாதிரி, அந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து இது தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.